வணக்கம், வாழ்க பாரதம், வெல்க தமிழ். நான் உங்கள் யூடியூப் ஹலோ தமிழா பிரதாப் ராஜ். நம்ம சேனல் 4000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி ரொம்ப வேகமாகவே போயிட்டுருக்கு. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜியோ ப்ராட்பேண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி நமக்கு ப்ராட்பேண்ட் சர்வீசஸை கொடுக்க போகுது. ப்ராட்பேண்ட் சர்வீஸ் அப்படின்னா நம்ம பிஎஸ்என்எல்ல எப்படி நமக்கு அண்டர் கிரவுண்ட் லைன்ஸ் மூலிமா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுத்து அது மூலிமா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் தான் ஜியோவும் கொடுக்க போகிறாங்க. அதில் ஹோம் ப்ராட்பேண்ட் அப்படின்ட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 100 Mbps ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வீஸை இப்போதைக்கு ப்ரிவ்யூ ஆஃபராக மும்பை, நவி மும்பை, டெல்லி, சூரத், அகமதாபாத் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் சவுத் இந்தியாவுக்கு வந்து சேரல. அப்படி வந்து சேரும்போது நமக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ லான்ச் இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஜியோ சிம் கொடுத்தப்பயே அவங்க 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகிடுச்சு. இப்போது இது வரைக்குமே ஃப்ரீ இன்டர்நெட் டேட்டாஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ப்ராட்பேண்ட்லேயும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஜியோவோட பிளானே பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரே நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணுற ஒரு நேஷனாக ஆக்கணும், ஒரே தேசமாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருக்குது. அந்த எய்முக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ இருக்க ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லாமே லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஏர்டெல்லோட வி ஃபைபர் இப்போ தான் புதுசாக கொண்டு வராங்க. இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஃபைபர் மூலிமா கனெக்டிவிட்டியில் 100 Mbps ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ரிலையன்ஸ் ஜியோ ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வரதுனால நம்ம ஏர்டெல் சர்வீஸில் இருக்க ப்ராட்பேண்டோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பிளானில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, அவங்க டபுள் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏர்டெல்லில் இருந்து. ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் ரிலையன்ஸ் ஜியோ ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் 1,80,00,000 பேர் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹோமில் யூஸ் பண்ணுற ஹோம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பிஎஸ்என்எல், ஏர்டெல் தான் லீடிங்கில் இருக்குது. பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல் வந்து 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்து நம்ம ரிலையன்ஸ் ஜியோ ப்ராட்பேண்ட் வரப்போகுது. இதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஹோம் ப்ராட்பேண்டோட பிஸ்னஸ் தான் இன்னும் அன்டேப் பண்ணாமல் இருக்காங்க. டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. இவங்க ஹோம் ப்ராட்பேண்ட்க்கு ரொம்ப நல்ல விலையில் நிறைய டேட்டாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் ஸ்மார்ட் டிவிஸ் மூலிமா நிறைய கனெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நியூஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், வாழ்க பாரதம்.